no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அதிமுக தாவேகா கூட்டணி இனிமேல் வாய்ப்பில்லை. அதுதான் வந்து இதில் ஜானு ஆதவெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் அதில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜ். 2 வருஷம் அவர் வந்து அதிமுகவில் இருக்கார். இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி கோயம்புத்தூர் போகிறாருன்னா செங்கோட்டையனை பார்க்கறதுக்கு அவர் வராரு அப்படின்னா ஒரு 10 பேர் வருவாங்க. இனி 2000 பேர் நிற்கிறான் ஏர்போர்ட். இந்தியாவும் அந்த ஜென்சி பாப்புலேஷன் மத்தியில் அது ஒரு பெரிய செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருங்க, அவ்வளோதாங்க, அவர் வந்துட்டாரியா தூக்கிடுவாரியா, அப்படி ஒரு உணர்வு அது கொடுத்துருக்கு. அப்படின்னா இப்போ இவங்களோட இவர் எப்படி வந்து மிங்கிளாக போறார், அது அவருடைய சேலஞ்ச், அதுதான் அவருடைய பிரச்சனை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சபீர் அகமத் அவர்கள். வணக்கம். செங்கோட்டையினுடைய முடிவு நல்ல முடிவுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா இனி அவர் அதிமுகவில் இருந்து ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ரெண்டாவது, அதிமுகவில் அவர் இருந்திருந்தார்னா அவரை வந்து ஓரங்கட்டி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அவர் தலைமையை எதிர்த்துட்டார். இபிஎஸ்ஸை வந்து அவர் எதிர்த்து சில நடவடிக்கைகளில் வெளிப்படையாகவே இறங்கி விட்டார். அப்படின்னும் போது அவரை வந்து ஒரு சந்தேக பார்வையோடு பார்ப்பது, அதுக்கப்புறம் அவருடைய ஆட்கள் வந்து எந்த பொசிஷன்லையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அது இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இன்றைக்கி நேற்றோ அவர் பசும்பொன் போய் டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸை சந்திக்கும் போது ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது. 2024 தேர்தலில் அதிமுக ஒரு பெரிய படுதோல்வி அடையுது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வந்து டெபாசிட்டை பல இடங்களில் இழக்கிறாங்க, பல இடங்களில் 3வது இடத்துக்கு போயிருக்காங்கன்னு. அப்போது ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு மூத்த நிர்வாகி கட்சியிலேருந்து எல்லாரையும் ஒன்றா கூட்டிகிட்டு போய் இபிஎஸ்ஸை பார்க்குறாரு. இபிஎஸ்ஸை பார்க்கும்போது வந்து அவர்கிட்ட நடந்த அந்த பேச்சுவார்த்தையே வந்து கொஞ்சம் சரியில்லை. இபிஎஸ் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ற ஒரு வருத்தம் என்பது இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா எதையுமே கேட்க தயாராக இல்லை, அவர் அந்த மனநிலையிலேயே அவர் இல்லை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் எதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாரு, அவங்க சொல்லி பேசுகிறாரா, இவர் சொல்லி பேசுகிறாரா அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு, ஒரு பிரச்சனை. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு தான் இபிஎஸ் வந்து கூட்டணிக்கு கரெக்டாக வரமாட்டார் இப்போவே. அதாவது தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைக்கணும்னு பாஜக திட்டம் போடுது, வரமாட்டார். சரி ரைட்டு, செங்கோட்டையனை கையில் பிடிங்க, ஏதாவது ஒன்று பண்ணி யூஸ் பண்ணி செங்கோட்டையனை வந்து வச்சு கூட்டணியை மற்ற விஷயங்களை சாத்தியப்படுத்தி கொண்டு தொக்கா கழட்டி விட்டாங்க அப்படின்றது தான் வந்து பாஜக செய்திருக்கிற விஷயம். இப்போ பாஜக மீது கோபம் இருக்கிறது, அதை வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினானா வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பயப்படுவார். ரெண்டாவது, கட்சிக்குள்ளேயும் வந்து அவரால் இயங்க முடியாது. அப்போ அவருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா, கட்சியை விட்டு என்னை நீக்கிய ஓபிஎஸ்ஸை வந்து பழி வாங்கணும், அவரை வந்து பலவீனமடைய வைக்கணும், நாம் யார் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் அவருக்கு வந்து ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து அவர் அப்படி கணக்கு போட்டு பார்த்து தாவேகா பக்கம் போயிருக்காரு. அவருக்கு தாவேகா வந்து நீங்கள் புது கட்சி, ரெண்டாவது வந்து பல இடங்களில் தாவேகா மேலே ஒரு பார்வை என்பது இருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தலில் தாவேகாவுடைய ரோல் என்னவாக இருக்கும், தாவேகா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, தாவேகாவுக்கு வந்திருக்கக்கூடிய சர்வேஸ்லாம் வந்து ஆதரவு கூட்டிகிட்டே போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து சரியாகுமா இல்லையா அப்படின்னும் போது, அப்போ அந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை அப்படின்றது தாவேகாவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட், பெரிய அட்வான்டேஜ். செங்கோட்டையனுக்கும் வந்து உங்களுக்கு அதிமுகவில் பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் வந்து அவர் அங்கே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவர் கூடயே ட்ராவல் பண்ண புகழேந்தியா இருக்கட்டும், கேசி பழனிசாமியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு, கொஞ்சம் பொறுமை காத்திருக்கலாம் அவர். ஏன்னா இன்னும் வந்து தேர்தலுக்கு ஒரு 4 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது நம்ம பேசி இதை சமரசம் பண்ணியிருக்கலாம். அண்மையில் ஜிகே வாசனும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாங்க. அப்போது டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டாரு, கொஞ்சம் இவர் பொறுமை காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் நம்மளுக்கு கிடைக்குது. சரி, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இபிஎஸ் வந்து அவரை ஒரு சேலஞ்சராக பார்த்துட்டாரு. இவர் வந்து இவரை வச்சு பிஜேபி சில காரியங்களை உள்ள கட்சிக்குள்ளே செய்கிறது அப்படின்ற ஒரு துணி வந்து அவர் மேலே வந்துருச்சு, அந்த பார்வை அப்படின்றது வந்துருச்சு. செங்கோட்டையனை வச்சு பிஜேபி வந்து அதிமுகக்குள்ளேயே ப்ளே பண்ணுது. முதல்ல ஓபிஎஸ் வச்சு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஒரு கட்டத்தில் வந்து விஜயபாஸ்கர்லாம் வச்சு எதாவது பண்ண முடியுமா அப்படின்லாம் கூட
யோசிச்சிருக்காங்க, அதற்கான முயற்சிகளும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு சீரியஸான லீடர், ஒரு சீனியர் லீடர் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தி கொண்டு சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சலசலப்பு கட்சியில் மீண்டும் எங்கேயாச்சும் உருவாக்கிட போகிறாங்களோ அப்படின்னு இபிஎஸும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தயங்கிட்டே இருந்தார். அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு மூத்த தலைவர், எம்ஜிஆர் கால தலைவர், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அமைச்சராக இருந்தவர், அப்படிலாம் வந்து இருந்த ஒருவரை நீங்கள் வந்து என்னை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீக்கிறது அப்படின்றது வந்து சரியாக இருக்காது. அவருக்கே பேக் ஃபயர் ஆகும். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி ரைட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இவரும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பொறுமையாக இருந்திருக்கணும். ஏன்னா இவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வர்றதுக்கோ அல்லது மற்ற விஷயங்கள் செய்கிறதுக்கோ வந்து செங்கோட்டையனை பயன்படுத்தி இருப்பாங்க. ஏன்னா புகழேந்தி கூட நேற்று ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாரு, கிட்டத்தட்ட அந்த மீட்டிங்க்கு முன்னாடி, தாவேக்காவுடைய மீட்டிங்க்கு முன்னாடி நான் போய் அண்ணனை போய் பார்த்தேன், பேசினேன், இன்னுமே எனக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது, பார்ப்போம் புகழேந்தி அப்படின்னு தான் சொன்னார். திடீர்னு வந்து பார்த்தா அங்கே போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வரும்போது நானே வந்து ஆச்சரியப்படுறேன் அப்படிங்கிற. அது எப்போவுமே அப்படி தானே பேசுவாங்க. அதாவது உறுதியாக அரசியலில் இதுதான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் போய் சேர்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இல்லை, அரை மணி நேரம் முன்னாடி கூட அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அரசியலில் எனக்கு ஆமாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, அழுத்தமாக இருக்குது அப்படின்லாம் அவர்கிட்ட பேசியிருக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே நடந்த வாதம், நாம் வந்து அதில் கருத்து சொல்ல முடியாது. பட் பொதுவாக கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் 3 நாளாக செங்கோட்டையன் தான் பேச்சு. அவர் போகிறாரு, தாவேக்காவுக்கு போகிறாரு அப்படின்ற பேச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்தார், சார் நீங்கள் தாவேக்காவுக்கு போய் இணையிறீங்களா, தாவேக்காவில் போய் சேர்றீங்களா அப்படின்னு டைரெக்டாகவே ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். அதை சொல்லியே அவர் என்ன பண்ணார், நான் வந்து நீண்ட காலமாக அதிமுகவில் பணியாற்றினேன், என்னை வந்து தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க, அது எனக்கு மனவேதனையை கொடுத்தது, வலியை கொடுத்தது, மன வலியில் இருக்கேன் நான் அப்படிலாம் பேசிட்டு முடிச்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. கன்ஃபார்ம்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க அன்லெஸ் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அந்த முடிவில் அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் எம்எல்ஏ பதவி எதுக்கு போய் செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணுறாரு? ஒரு முடிவை எடுக்காமல் அவர் அதெல்லாம் பண்ணுவாரா? அவர் சொல்லியிருக்கலாம். பட் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி பேசி பிளான் பண்ணதான். எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 3 மாதமாகவே தாவேக்கா தரப்புலேருந்து செங்கோட்டையன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க பல்வேறு வழிகளில். குறிப்பாக அதில் ஆதவ அர்ஜுனாவுடைய கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அவருடைய பாஸ்கெட் பால் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகி தான். அவருக்கும் வந்து திரைத்துறையோட ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு ப்ரொடியூசருடைய சொந்தக்காரர். அவர் வந்து இந்த லிங்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படி தான் நடந்திருக்கிறது. ஆதவ் போய் பார்த்துருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி போய் பார்த்துருக்காங்க, அப்புறம் புஷி ஆனந்த் மற்றவர்கள்லாம் சேர்ந்து போய் ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு கட்ட பேச்சுவார்த்தையோ திடீர்னு போய் பட்டினப்பாக்கத்தில் விஜயை பார்த்து அப்படியே கட்சியில் சேரல. இதுக்கு முன்னாடி வந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடந்திருக்கு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், அதிமுக தாவேக்கா கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டோட தான் அவர் உள்ளே போயிருக்காரு. நீங்கள் ஆமாம் இன்றைக்கி போய் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, அதாவது ஒரு இதை சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் வந்து கமல் கட்சியை பற்றி கமெண்ட் பண்ணும்போது, கமல் பிடிக்கலன்னு தான் பாதி பேர் திமுகவில் போய் சேர்ந்தாங்க, கமலும் அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாரு. எப்படின்னா ஐடி கம்பெனியில் மேனேஜர் பிடிக்கலன்னு வேறு கம்பெனிக்கு சேர்ந்தா அந்த மேனேஜரும் அங்கே போய் மேனேஜராக ஆகக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து விடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவரை ஓரங்கட்ட வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படும். ஸோ அந்த கமிட்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அதிமுக தாவேக்கா கூட்டணி இனிமேல் வாய்ப்பில்லை. அதுதான் வந்து இதில் ஜானு ஆதவெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் அதில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜ், வாய்ப்பில்லை அப்படின்றது. ஏன்னா முதல் எலெக்ஷன் அவங்க வந்து அதிமுகவோட போகிறது அப்படின்றது வந்து அதிமுகவை வேணால் அது வலுப்படுத்துமே தவிர தாவேக்காவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்லலாம் தாவேக்கா வந்து ஒரு கூட்டணிக்கு போனாங்க, திமுகவை வீழ்த்தினாங்க அப்படின்னு. திமுகவை வீழ்த்தினாங்க ரைட்டு, அதிமுகவை வந்து பலப்படுத்திட்டாங்க, அதிமுகவை வலுவாக்கிட்டாங்க அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் டிவிகே. நீங்கள் டிவிகேவுடைய லாங் டேர்மில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த எலெக்ஷனில் நாம் யார், நம்மளுடைய பலம் என்ன, நமக்கு இருக்கிற ஆதரவு என்ன, நமக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணோம். அதை ப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு அடுத்தது வந்து அதுக்கான கூட்டணிகள் மற்ற விஷயங்கள்லாம் அமைச்சு ஆட்சியை பிடிப்பது அப்படின்ற அரசியல் நடவடிக்கை. நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானோட தான் வந்திருக்காங்க. நீங்கள் 2026 தேர்தல் தான்
எல்லா கட்சிகளுக்கும் வந்து இறுதியான தேர்தல் அப்படின்னா நீங்கள் கூட்டணி அதுக்கப்புறம் தேர்தலே இருக்காது, அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வந்து வெறும் ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அவ்வளோதான், தேர்தலில் வேறு எந்த மாநில கட்சிகள்லாம் வந்து போட்டி போட முடியாதுன்ற ஒரு சூழல் வந்துச்சுன்னா மேபி ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் அதிகாரத்தில் வர்றதுக்கும் வந்து யோசிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த தேர்தலில் தாவேகா தன்னை எப்படி பொசிஷன் பண்ணுது, உங்களுக்கு மாநிலத்தில் அதிமுக பலவீனமாக இருக்கிறது அப்படின்றது தெரியுது. ஒரு கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகு கூட அதிமுக பிஜேபி கூட்டணி டேக் ஆஃப் ஆகல, அதிமுக பிஜேபி கூட்டணி மீது ஒரு நம்பிக்கை ஏற்படலை. நீங்கள் எதுக்கு போய் ஜிகே வாசன் வந்து இபிஎஸ்ஸை பார்க்குறாரு, எதுக்கு அந்த கோரிக்கையை வைக்கணும்? நீங்கள் டிடிவியை சேர்த்துக்குங்க, ஓபிஎஸ் கூட வச்சுருங்க, விட்டுருங்க, ஓபிஎஸ்ஸை நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடுறோம், நீங்கள் டிடிவியை சேர்த்துக்குங்க அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ அவங்களுக்கு தெரியுது கள நிலவரம் என்பது நமக்கு சாதகமாக இல்லை. எதுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் போய் இபிஎஸ்ஸை சந்தித்து நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவாக இருக்க வேண்டும், அம்மையார் சசிகலா, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லோரையும் ஒருங்கிணைந்து ஒரு அதிமுகவாக இருந்தீங்கன்னா நமக்கு அது லாபகரமாக அமையும். ஏன்னா பீகாரில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே பாஜகவுக்கு சாதகமாக அமைந்தது என்னன்னா, சிராக் பாஸ்வான் மற்றவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு அலையன்ஸ் கன்சால்டேஷனை உருவாக்கியிருக்காங்க. அந்த அலையன்ஸ் கன்சால்டேஷன் நாம் இங்கேயும் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து சவுத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றது இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா பிஜேபி மற்றவர்கள்லாம் வாரம் மாதம் சர்வே எடுக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியில் எப்படி இருக்குன்னு சர்வே எடுக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து அவங்க இன்புட் ரியல் டைம் இன்புட்ஸை வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த முடிவுகளுக்கு வராங்க. அப்போ இபிஎஸ் இப்போ என்ன நிலைமைக்குன்னா, கட்சியில் இவங்களை யாரையும் சேர்க்க முடியாது. நீங்கள் வேணும்னா அவங்கள என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க, அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் வந்து அதிமுக சிம்பிள்லாம் அவங்கள நிற்க வைக்காதீங்க, அவங்க வேறு ஏதாவது சிம்பிள் நிற்கிறாங்க நிற்கட்டும், மற்ற இதில் இது பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும், ஆனால் அதிமுகவில் அவர்களுக்கு இடம் இல்லை. ஆக்சுவலாக இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இவர் செங்கோட்டையன் வந்து தாவேகாவுக்கு போகும்போது நான் வந்து அதிமுக கூட்டணிக்கு நீங்கள் இப்போவே போகிறீங்கன்னா சொல்லிடுங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு நிபந்தனையோடு உள்ளே போயிருக்காரோ, அதே மாதிரி தான் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படும் போது சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு என்னை வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஷரத்தும் வச்சுருக்காரு. அது நீங்கள் அமித்ஷாவே வெளிப்படையாக பேசிட்டார்ல அந்த ப்ரெஸ் மீட்டில். நான் அந்த கேள்வியை அமித்ஷாட்ட கேட்குறேன், சார் வாட் அபவுட் விகே சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, அது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்கள் தலையிட மாட்டோன்றாரு. இவ்வளவு நாள் அந்த பிரச்சனைகளை தானே இவங்க ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. இப்போ நேரடியாக பாஜக அதை பற்றி பேசவில்லை, மாறாக ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் பேசுது, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யார் ஜிகே வாசன் போய் பேசுகிறாரு, எடப்பாடியை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. பட் அவர் கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றாரு. அவருக்கு இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்கார், நமக்கு வந்து நல்லா இருக்குது, இப்போ போய் இந்த இதெல்லாம் பண்ணார் இல்லையா, தொகுதிகள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, நமக்கு நல்லா இருக்குது, நல்ல கூட்டம் வருது, நமக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு உறுதியாக நம்புறாரு. கடந்த வாரத்தில் நவம்பர் 18ஆம் தேதி செங்கோட்டையன் மதுரையில் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றிணைக்கான பணி வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமாக எடப்பாடி பழனிசாமியோடைய சுற்றுப்பயணம் வருகின்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோபிச்செட்டிப்பாளையத்திலே நடக்குது. அதுதான் வந்து அவரை கொஞ்சம் உறுத்திடுச்சோ, அதனால தான் அந்த இம்மிடியேட் ஆக்ஷனாக வந்து நம்ம தாவேக்களை சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கான காரணமாக இதை பார்க்கலாமா? சரி, உங்களுக்கு வந்து அவர் முடிவு ஆல்ரெடி கட்சியிலேருந்து அவரை நீக்கிட்டாங்க, அடுத்தது என்ன அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இருந்த சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் சாய்ஸ் தான். ஒன்று, நீங்கள் வந்து அம்மையார் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸோடு சேர்ந்து நீங்கள் அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்னா அந்த அணியில் நீங்கள் இயங்கிட்டு இருக்கணும். நீங்கள் இது வந்து 1 மாதம் பண்ண முடியும், 2 மாதம் பண்ண முடியும். நாளைக்கு வந்து ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவி தினகருக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் பாஜகவில் வந்துருங்க, கூட்டணியில் வந்துருங்க அப்படின்னா அவங்க பாஜக கூட்டணிக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்கள காம்பன்சேட் பண்ணும், அந்த பவர்ல அவங்களும் இருக்கணும், ஒரு ஷேர் அகாமடேட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கணும். ஆனா எங்களுக்கு இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல எங்களை அகாமடேட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களா? நீங்க இதெல்லாம் பண்ணும்போது நீங்க 2021 தேர்தலில் அம்மையார் சசிகலா என்ன சொன்னாங்க லாஸ்ட் மினிட்ல, நான் இந்த தேர்தலில் போட்டியிடலன்னு விலகிட்டாங்கல்ல. நீங்க அப்படிலாம் இவங்களை போய் கூட இருந்து ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சாருன்னா இவருக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிரும். சரி, ரெண்டாவது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் சேருவது. திமுகவில் கொங்கு மண்டலத்தை அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக கவனிச்சிட்டு இருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து
ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் முத்துசாமி, இன்னொரு பக்கம் சுவாமிநாதன், இன்னொரு பக்கம் தோப்பு வெங்கடாச்சலம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை வந்து அவங்க வளைச்சி போட்டு வேலைகள் அப்படின்றது நடக்குது. இப்போ அங்கே போய் இவர் சேர்ந்தாருனா கூட ஒரு 2 மணி நேரம் அது செய்தி ஆகுமா? மனோஜ் பாண்டியன் போய் சேரும்போதோ இல்லை அன்வர் ராஜா போய் சேரும்போது காலையில் போய் அறிவாலயத்துக்கு போனார், சேர்ந்தார், வந்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன டிஸ்ட்ரிக்க்கு போனார்னா முத்துசாமி வரும்போது இவர் போய் ரிசீவ் பண்ண போகணும், அல்லது அந்த மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வரும்போது இவர் போய் கூட உட்காரணும். அவங்களுக்கு உட்காரதுக்கு மரியாதைலாம் கொடுப்பாங்க. பட் பெரிய அளவுக்கு அவரால் வந்து தனித்துவத்தோட இயங்க முடியாது. இதெல்லாம் வந்து அவர் கவனிச்சிருப்பாரோ, நோட் பண்ணனால தான் சரி இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வர. அங்கே அவருக்கு இன்னொன்று திமுகவுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கு. திமுகவில் அவரை கூப்பிட்டு வந்து அவருக்கு என்ன பொசிஷன் கொடுப்பீங்க? ஒரு எம்ஜிஆர் காலத்து ஆள் உள்ளே கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க, இது பண்ணிட்டீங்க அப்படின்ற அந்த கேள்விகள் விமர்சனங்கள் வரும். 2வது திமுகவிலேயே ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னன்னா அதிமுகவில் வரவங்களுக்கெல்லாம் வந்து டாப் பொசிஷன் கொடுக்குறீங்க, திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன அப்படின்ற அந்த ப்ராப்ளமும் இருக்குது. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி செங்கோட்டையன் வந்து முயற்சி பண்ணாங்க. திமுகலையும் வந்து அவரை இழுக்க முடியுமான்ற முயற்சி கடைசி நேரத்தில் நடந்துச்சே தவிர, ஆனால் ஆரம்பத்துலேருந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அப்போது ஒரு தாவேக்கா பக்கம் போகிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. அதெல்லாம் வந்து அவர் எங்கே இயங்க முடியும்? இன்னைக்கு தாவேக்காவில் இன்னைக்கு தந்தி பேப்பரில் கூட எழுதியிருக்காங்க அவர் ஒரு ராஜகுருவாக இருப்பார் அப்படின்னு. நீங்கள் ஒரு ராஜகுருவாக இயங்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்து தாவேக்காவுக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து திருநாவுக்கரசு இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிஜேபி தலைவர் தான் சொன்னது, ஏங்க செங்கோட்டையன் திருநாவுக்கரசு மாதிரி 2 பேர் அந்த கட்சியில் இருந்தாங்கன்னா தாவேக்காவில் கட்சியை தூக்கி நிறுத்திடுவாங்க அப்படின்னாரு. மேபி அந்த யோசனைகள்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கும். விஜய்க்கும் ஒரு கட்டாயம் என்பது தேவை, ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. என்னன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தலைமை மீது இவ்வளவு கேள்விகள், இந்த கட்சிக்கு ஆலோசனை சொல்கிறது சரியாக ஆள் இல்லை, பொலிட்டிக்கலாக அந்த கட்சி வந்து சில விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்து அவங்ககிட்ட ஐடியாஸ் இருக்கலாம். ஆனால் அதை பொலிட்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை வந்து ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்கணும். வாரத்தில் ஒரு நிகழ்ச்சி, மாதம் ஒரு நிகழ்ச்சி, 15 நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு இருக்கக்கூடாது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னும் போது அது வந்து தொடர் நடவடிக்கையாக அது இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சிக்குள்ளே ஒரு நடவடிக்கை இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அரசியல் அனுபவம் என்பது தேவை. 2வது நீங்கள் யோசிச்சு பாருங்க, 52 வருஷம் அவர் வந்து அதிமுகவில் இருக்கார். இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி கோயம்புத்தூர் போகிறாருன்னா செங்கோட்டையனை பார்க்கறதுக்கு அவர் வராரு அப்படின்னா ஒரு 10 பேர் வருவாங்க. இனி 2000 பேர் நிற்கிறான் ஏர்போர்ட்டில். அவன்லாம் வந்து செங்கோட்டையன் வந்து விட்டார் அவ்வளோதான், நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, நாம் அடுத்தது அவ்வளோதான், நம்ம மேலே போயிட்டுருக்கோம் நம்ம அப்படின்ற ஒரு உணர்வை வந்து கட்சிக்குள்ள அவருடைய வருகை என்பது ஏற்படுத்தி இருக்கு. நீங்கள் இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பசங்க, யாருக்குமே செங்கோட்டையன் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு அவங்கெல்லாம் கூட கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க போய் செங்கோட்டையனை பற்றி தேடி படிக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்து ஆளா, இப்படியா இருந்தாரா, அப்படி இருந்தாரா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சேனலில் தான் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க சமீபத்தில். அந்த பேட்டியை போய் தேடி பிடிச்சி பார்க்குறாங்க. அந்த பேட்டியை வந்து பார்த்து இவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு என்டையர் ஜென்ரேஷனுக்கு, இப்போ உங்களுக்கும் எனக்கும் நாங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணுறதுனால, அரசியலை கூர்ந்து கவனிக்கிறதுனால நமக்கு செங்கோட்டையன் யாருன்னு தெரியும். இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து தாவேக்கால போய் இணைஞ்சது ஒரு பெரிய கொண்டாட்டமாகவும் ஒரு பெரிய செய்தியாகவும் அந்த ஜென்சி பாப்புலேஷன் மத்தியில் அது ஒரு பெரிய செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருங்க, அவ்வளோதாங்க, அவர் வந்துட்டாரியா, தூக்கிடுவாரியா, அப்படி அந்த மாதிரி ஒரு உணர்வை அது கொடுத்துருக்கு. அப்படின்னா அது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தானே. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸு, அதே மாதிரி விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், அருண்ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஜென்சி கிட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி கண்டென்ட்டை பேசுறது, அந்த மாதிரி அறிக்கை கொடுக்கறது, அந்த மாதிரி ட்விட் போடுற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் ஒரு மெச்சூர்டான ஒரு லீடர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களோடலாம் ட்ராவல் பண்ண ஆள். இப்போ இவங்களோட இவர் எப்படி வந்து மிங்கிளாக போறார்? அது அவருடைய சேலஞ்ச், அதுதான் அவருடைய பிரச்சனை. இப்போ நாமளே வந்து சில சமயம் விஜய் பேசும்போது ஒரு அரசியல் மேடையில் ஒரு தலைவர் பேசுகிறார் அப்படின்னும் போது முதல்ல வந்து கட்சியில் மேடையில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் வந்து அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்க, அந்த மாவட்ட செயலாளர் எல்லாரையும் வந்து பேர் அட்லீஸ்ட் சொல்லிட்டு அவர் அந்த நடவடிக்கைகளில் பேசுவாங்க, பண்ணுவாங்க. அவர் அதெல்லாம் பண்ணுறதில்ல, டைரெக்டாக ஸ்பீச்சுக்கு போயிடுறாரு, டைரெக்டாக பாயிண்ட்டை வைக்கிறாரு. அவருக்கு வந்து அவர் வர்றது என்னன்னா, ஒரு மாதத்தில் எனக்கு எதிராக யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க, தற்குறின்னு சொல்கிறாங்களா, தற்குறிக்கு பதில் சொல்கிறோம்,
இந்த கட்சி டேக் ஆஃப் ஆகாது, இந்த இவங்கெல்லாம் சின்ன பசங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறோம். இப்படியே தான் அவருடைய ஸ்பீச் இருக்குது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய, ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக தான் இருக்குது. ஒரு பக்கம் அவர் வந்து அஃபென்சிவாகவும் விளாட்றாரு, ஒரு பக்கம் வந்து அவர் டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாரு, டிஎம்கேல இருக்க பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, டிஎம்கே ஃபஸ்ட்டு ஃபேமிலியை அட்டாக் பண்ணுறாரு. நீங்கள் அதிமுக செய்த ஒரு மிகப்பெரிய தவறே, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு விஷயத்தை அவங்க கன்சிஸ்டண்டாக பண்ணுவாங்க. எந்த பகுதியில் எங்கே போய் என்ன பேசினாலும் அந்த டிஎம்கே ஃபஸ்ட்டு ஃபேமிலி இருக்குல்ல, அந்த திமுக குடும்பத்தின் மீது ஒரு அட்டாக்கை வந்து தொடர்ச்சியாக வச்சுட்டே இருப்பாங்க. அது கடைசி வரைக்கும் வந்து அது அவங்களுக்கு வந்து அந்த அந்த யாரை இவங்க எதிர்க்கிறாங்க, யாருக்கு எதிராக ஜெயலலிதா வந்து நிற்கிறாங்க, களத்தில் அரசியல் செய்கிறாங்க அப்படின்றத அவங்க வந்து ஒவ்வொரு கூட்டத்துலேயும் அதை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நடவடிக்கை தான் வந்து உங்களுக்கு தீவிரமாக அதிமுக வந்து ரொம்ப தீவிரமாக திமுக எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை வந்து இங்கே இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களால் அதை பண்ண முடியல. அப்போ இன்றைக்கி விஜய் அதை செய்கிறார். விஜயோடைய மீட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா, அவர் ஒன்று சில சமயம் வந்து முதலமைச்சர் பேர் சொல்லி அட்டாக் பண்ணுவார், சில சமயம் முதலமைச்சர் பேர் சொல்லாமல் அட்டாக் அங்கிள்வார், ஏதோ ஒரு இதில் வந்து அவர் பேசுவார். சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணை முதலமைச்சரை பேர் சொல்லாமல் அட்டாக் பண்ணுவார். இந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து 26 தேர்தல் அப்படின்றது யாருக்கும் இடையான போட்டி அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த மைண்டை வந்து அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருக்கார். அதை பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு வேளை போட்டி வந்துருமோ, செங்கோட்டையன் போயிட்டாரு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பரபரப்பு இருக்குது, கட்சி ரொம்ப ஹாப்பினிங்கான கட்சியே இன்றைக்கி தாவேக்காக தான் இருக்கிறது. 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் தான் வந்து பெரிய இதுவாக இருக்குது. இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இல்லாத ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம். ஒரு 52 வருஷம் ஒரு கட்சியில் இருந்திருக்காருங்க. ஒரு கிளைக்கழகம் எப்படி செயல்படணுன்றதை ஆரம்பித்து தலைமை கழகம் எப்படி செயல்படணும் அப்படின்ற வரைக்கும் வந்து அவருக்கு இது இருக்குது. 2வது திமுகவை எப்படி எதிர்க்கிறது, திமுக பண்ணக்கூடிய வேலைகள் என்ன, திமுகவை எந்த இடத்துல நம்ம அடித்தோன்னா எப்படி வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் திமுகவை அடிக்கிறாரோ இல்லையா, அதிமுகவை எப்படி காலி பண்ணுறதுக்கு கூட சொல்லி கொடுப்பாரு உள்ள. அப்போ 2 பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து கை தேர்ந்த ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு விஜயோட இருக்காரு, ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல விஜயோட இருக்காரு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. ஜெயக்குமார் இன்னைக்கு சொல்றாரு, புலிக்கு நம்ம வந்து வாளா இருக்கலாம், எலிக்கு தலையா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற. இதே ஜெயக்குமார் செங்கோட்டையன் வந்து திமுகவில் போய் இணைந்திருந்தான்னா அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கும்? துரோகி, எம்ஜிஆருக்கே துரோகம் பண்ணிட்டாரு, அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து கடுமையாக பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன நினச்சாங்கன்னா, செங்கோட்டையன் போனால் எங்கே போவார், அவருடைய ஸ்டேச்சருக்கு தாவேக்கா போவாங்கன்னு அவர் அதிமுகவே நினைக்கல, திமுக எதிர்பார்க்கல. அவர் தாவேக்காவுக்கு போனது தான் இங்கே வந்து ட்விஸ்ட்டு. நம்ம துரோகின்னு சொல்கிறதுக்கு ஒரு நேம் துரோகின்னு சொல்கிறதுக்கு அவர் திமுகவில் போயிருந்தா துரோகின்னு இருப்பாங்க. நீங்கள் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை தடை பண்ணும்போது வந்து எவ்வளவு பிரச்சனைகளில் வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு பழைய கதையெல்லாம் பேசி அப்போல்லாம் அதெல்லாம் வந்து கண்கூடாக பார்த்த செங்கோட்டையன் இன்னைக்கு இவங்களோட போய் ஜாயின் ஆகிருக்காரு, இவங்களோட போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னா இங்கேருந்து அவங்களுக்காக தான் வேலை பார்த்து கொண்டிருந்தார், சட்டமன்றத்திலும் அவங்களுக்காக தான் உதவி கொண்டிருந்தார் அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு சசிகலாவை எதிர்த்து ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணும்போது அன்றைக்கி நைட்டு போயஸ் கார்டன் வாசலில் வந்து சசிகலா ஒரு பேட்டியை கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? ஓபிஎஸ் ஒரு துரோகி, ஓபிஎஸ் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார், சிரித்து கொண்டிருந்தார் அப்படின்லாம் பேசுவாங்க. ஒரு திமுகவோட அவர் டைப்பில் இருக்கார் அப்படின்வாங்க. அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அவரை வந்து எதிர்க்கிறதுக்கு. திமுகவுக்கு போயிருந்தாருன்னா அது பண்ணியிருக்கலாம். ஆனால் திமுகவுக்கு போல் அவர் தாவேக்காவுக்கு போனாருன்னா புலி, யானை, எலி அப்படின்னு ஏதோ ஒன்று பேசணுன்னு பேசுகிறாங்க. நீங்கள் நேற்றைய தினமே அதிமுக கேம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பதற்றமும் இருந்துச்சு. நீங்கள் வந்து எஸ்பி வேலுமணிலாம் வந்து பேட்டி கொடுத்துருங்க, அவர் நம்ம கட்சியில் இல்லை அதனால் பேசல. இபிஎஸ் பேசணுன்னு வெயிட் பண்ணுறதாங்க. இபிஎஸ் பேசணுன்னே அவர் நம்ம கட்சியில் இல்லை, அதனால நம்ம கருத்து சொல்ல எதுவும் இல்லை அப்படின்றதே வந்து ரொம்ப. அதே நேரத்தில் அவர் சொன்ன விஷயம் இன்னொரு இடத்துல வந்து சொல்கிறாரு என்னன்னா, அது அவருடைய விருப்பங்க, நம்ம என்னங்க சொல்ல முடியும், ஒரு ஜனநாயக நாடு என்ன வேணால் சொல்லலாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் சொல்லிட்டு போகிறார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, நீங்கள் அப்படி தானே பேச முடியும், வேற எப்படி நீங்கள் பேச முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்களால வந்து இல்லை
வந்து மிகப்பெரிய தவறை செய்து விட்டார் செங்கோட்டையன். இன்னைக்கு வந்து இந்த கட்சியில் வந்து நான் அவருக்கு எதிராகலாம் இல்லை, அவர் மீது நடவடிக்கை எடுத்தது அவர் வந்து கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அப்படின்றது காரணத்துக்காக தான் அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்லாம் வந்து அவர் நியாயப்படுத்த முடியாது. அவர் அப்படி தான் பேசுவார். அவர் எடுத்த முடிவு, நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் பிஜேபி நயனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு? அவர் ஒன்று எங்கள் கட்சியாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி பேசலாம், இல்லை அந்த கட்சியில் நமக்கு ஏதாச்சும் கூட்டணி ஏதாவது ஒரு ஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி பேசலாம், நம்ம இதில் போய் என்ன கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது என்னன்னா, செங்கோட்டையன் வெளியே போனார்னா அவர் வெளியே போய் தாவேக்காவில் போய் சேர்ந்த அந்த பர்செப்ஷன் இருக்குல்ல, அந்த பிம்பம் இருக்குல்ல, தாவேக்கா ஸ்ட்ரென்தன் ஆகுது, தாவேக்காவுக்கு செங்கோட்டையன் மாதிரி ஒரு தலைவர் போயிட்டாரு அப்படின்னா அடுத்து யார் போக போறாங்க? அதுதான் நான் அந்த கவலை தான். இல்லை, இன்னைக்கு செங்கோட்டையன், நாளைக்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் யாரும் வந்து போகிறதுக்கான சூழல் இருக்கா? ஏன்னா அவர் நினச்சா கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து தாவேக்கால சேர்க்க வைக்கிறக்கோ அல்லது வந்து அலைன்ஸ் மூலியமாக டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது, அதெல்லாம் பேசுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. இப்போ என்ன அவங்களுக்கு தாவேக்காவுக்கு இருக்கிற ஒரு பயம் என்னன்னா, உங்களுக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ்டு ரொம்ப, அதாவது பிஜேபி உங்களை வச்சு ஏதாச்சும் ரொம்ப பெருசாக பண்ணிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களை அவங்க வந்து சேர்க்கறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் என்பது இருக்கிறது. எங்கேயாச்சும் உள்ளே வந்துட்டு ஏதாச்சும் மிஸ்கைட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு அச்சமும் அவங்களுக்கு நியாயப்படி இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக உடைய ஒரு இன்னொரு வடிவமாக தாவேக்கா இருக்கிறது அப்படின்றது கூட செங்கோட்டையின் மூலமாக வச்சு அதை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நேற்று அந்த நிகழ்வுல நம்ம பார்த்துருப்போம். ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போகிறாங்க, அண்ணாவோட சமாதி, பெரியாரோட சமாதிக்கு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடிலாம் யாருமே அந்த இடத்துக்கு போன மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா ஆதவர்ஜுனோ அருண்ராஜோ வந்து தனிப்பட்ட முறையில் வேணால் போயிருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செங்கோட்டையனோட சேர்ந்து அந்த நிகழ்வை வந்து பண்ணதில்லை. நேற்று அவர் அதை பண்ணுறாரு அப்படின்னும் போது நாம் இந்த தலைவர்கள்லாம் வந்து நாங்களும் ஏற்கிறோம், இந்த தலைவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டிகள் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பாஜகவே பேசுதுங்க, அப்போ தாவேக்கா ஏன் பேசக்கூடாது? அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி பாஜக பேசுது, ஏன் தாவேக்கா பேசக்கூடாது? நீங்கள் அவர் வந்து ஒரு தாவேக்கா தலைவர் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து அம்மையார் ஜெயலலிதா படத்தை வச்சுருந்தாரு, நாம் வந்து அந்த படத்தை எடுங்கன்னெலாம் ஒன்றும் சொல்ல, இருக்கட்டும் நமக்கு என்ன, அது அவருடைய நம்பிக்கை அப்படின்ற அடிப்படையில் அதை டீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நீங்கள் இதே திமுகவில் பண்ணியிருக்க முடியுமா? இல்லை இதே நீங்கள் வந்து ஒரு பாஜகவில் பண்ணியிருக்க முடியுமா? நீங்கள் மோடி படம் இல்லாமல் நீங்கள் வந்து ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு போனீங்கன்னா அவங்க விட்டுருவாங்களா? இன்னைக்கு காலையில் சத்யபாமா அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் நேற்று விஜயோட எடுத்த புகைப்படத்தை மாற்றிட்டாங்க. நேற்று வரைக்கும் ஜெயலலிதா ஃபோட்டோ இருந்துச்சு, இன்னைக்கு மாற்றிட்டாங்க. இன்னைக்கு ஒரு அடையாளம். இன்னொன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பெரிய பேனர் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் ஜெயலலிதா, செங்கோட்டையன். அப்போ இனி வந்து அந்த இமேஜை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ அதிமுக மாதிரி தாவேக்காவும் இன்னொரு அதிமுக. இந்த அதிமுக வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கின்ற அதிமுக. நீங்க பழைய அதிமுகலாம் வந்து பலவீனமாயிருச்சு. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு அதிமுக, ஒரு அரசியல் நடவடிக்கை, அதுலயும் ஒரு அரசியல் இருக்குல்ல. நீங்க எப்பா இன்னைக்கு டிஎம்கேவை வந்து அந்த அம்மா மாதிரி எதிர்க்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் விஜயோடைய வேலை. அதுதான் விஜய் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கார். அந்த குடும்பத்தை பற்றி பேசுறது, திமுக குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக அது இருக்கும். அது வந்து திமுகவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.